டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை மத்திய அரசு முற்றிலும் ரத்து செய்ய கோரி முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்ற நடைபயண பேரணி நடைபெற்றது. என்ன போட்டோம்? பொதுமக்கள் எல்லாரும் நடு ரோட்ல அமர்ந்து டங்ஸ்டன் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த வெயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க. அது என்னன்னே தெரியல. நான் வன்மையா கண்டிக்கிறேன், அது வரக்கூடாது. என்னோட முழு ஆதரவு அதுக்குதான். ரைட்டா பத்தியா ரொம்ப கட்டணத்தை தெரிவிக்கிறோம்பா. நியூஸ் பேப்பர்லாம் நியூஸ் பேஜ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுங்க. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையே அவங்க மேல ஒரு பொய் கேஸை போட்டு அரசு போராட்டத்துக்கு நாங்கள் அனுமதிலாம் கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ எந்த பொம்மையாக இருந்தாலும் சரியா கண்டனம் அதை செய்யக்கூடாதுப்பா. அந்த இயற்கை வளங்களை பாதிக்கிற தொழிற்சாலைகளையும் அதற்கு உற்பத்தி செய்கிற இந்த மூலப்பொருள்களையும் தயாரிக்கிற கம்பெனி இங்கே கொண்டு வராங்க, லாபத்தை அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. பொதுமக்களுக்கு இடையூறுங்கிறாங்க. ஆனால் அங்கே பொதுமக்கள் தான் எல்லாம் அமர்ந்து கொண்டு இருந்தாங்க. வேற யார் பொதுமக்கள்னு தெரியல. கருத்து சொல்லி என்னைய நீங்கள் திருப்பி அரெஸ்ட் பண்ணி உள்ளதுறதுக்கா? அதனால நன்றி பாருங்க, பொதுமக்களுக்கு அப்போ நீங்கள் எந்த ஒரு கருத்து கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சுயநலம் மிகுந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் சுயநலமாக இருக்கீங்க. நான் சுயநலமாக ஆமாம் அப்படிதான் இருக்கேன். தவறு. மக்களுடைய வாழ்வில் மக்களுடைய வளத்தில் என்றைக்குமே இடையூறாக இருக்கக்கூடாது, அது தவறு. நானும் போய் போராடுவேன். ஐவகையான நிலங்கள் அந்த இடத்துல இருக்குன்னு செய்தியில் கேள்விப்பட்டேன். ஒரு இயற்கை வளங்கள் அதிகமாக கொண்ட இடமா அது திகழ்ந்து. இயற்கையை அழிச்சா அப்புறம் என்ன நமக்கு என்ன கிடைக்குது? நாமளும் சாவரம் தான் போயிட்டு கிடக்கும். ஒரு டங்ஸ்டனை எடுத்து அது மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது ஒரு அதில் வேலை வாய்ப்பு அதிகமாக வரும்னு சொல்கிறாங்கல்ல. வேலை வாய்ப்பு இயற்கையே அழித்த பிறகு மனிதன் உயிரோடையே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் யாருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு தெரியல. சுற்றி இருக்கிற கிராமங்கள் மக்கள் நோய் வாய்ப்படுகிறவர்களாக இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த ஒரு கெமிக்கல் மூலமாக அது வெளியில் வர வாயுனால மூச்சு திணறல் கண்டிப்பாக ஏற்படும், ஆஸ்துமா இந்த மாதிரி நிறைய ஏற்படும். அதனால் இது தேவையில்லை. இளைஞர்கள்லாம் ஒன்று கூடி இதில் ஒரு போராட்டம் எடுத்தாலும் ஒரு வெற்றி காண முடியும். இயற்கையையும் மக்களுடைய வாழ்வையும் அழிக்கிறவர்கள் அரக்கனுக்கு சமமானவர்கள். மதுரையில் ஒரு போராட்டம் நடக்குது, தெரியுமா தெரியாதா? தெரியும். என்ன போராட்டம்? காசுக்காக நீ எதையும் செய்வியா? தாய்ப்பாலை விற்பையா? தவறு செய்ய நான் தவறு செய்யக்கூடாது. வன்மையாக கண்டிக்கிறேன் நான். இதாக கருத்து.